ஒவ்வொரு எண்ணுக்குமே வந்து ம். ஒரு குணம் இருக்கும். இப்போ ஓகே. 1ஆம் எண் அப்படின்னா சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டது. ம். இப்போ இந்த ப்ரோக்ராம பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுமே நீங்களுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். 1, 10, 19, 28 இந்த தேதிகள்ல பிறந்தவர்கள் எல்லாமே 1ஆம் எண் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்கிறவங்க. ஆ ரொம்ப ஒரு மனதில் பட்டதை வெளிப்படையாக பளிச்சுன்னு பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. ம். இப்ப இந்த குணத்த பிடிக்கிறதுக்குன்னு இன்னொரு கேரக்டர் இருக்கும் இல்லையா? இப்ப இது மாரி நேச்சர தான் நான் விரும்புவேன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் மக்கள் இருப்பாங்க. அவர்கள் யார் யார்னா 7ஆம் எண்காரர்கள். 7, 16, 25 அதேபோல இப்ப எப்படி வந்து சூரியனிடமிருந்து ஒளி வாங்கி சந்திரன் ஒளிருதோ, இப்ப சந்திரனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்ட 2, 11, 20, 29 இந்த தேதிகள்ல பிறந்தவங்க எல்லாருமே இந்த எண்காரர்களை பார்த்து ஆட்டோமேட்டிக்கா அட்ராக்ட் ஆவாங்க. பட் இதுல வந்து 1ஆம் எண்ணே வந்து ஃபால் இன் லவ்ங்கிற மாரி அட்ராக்ட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த நம்பர பார்த்து மத்த 2ஆம் எண்ணோ, 7ஆம் எண்ணோ அட்ராக்ட் ஆகுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். 1ஆம் எண்ணே வந்து ஈஸியா ஒரு நம்பர்ட்ட கவுந்துரும் அப்படின்னா, அவர்கள் வந்து எந்த தேதியில பிறந்திருப்பாங்கன்னா, 6, 15, 24 ஓகே. ஆனா, இதுல எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு கேட்டீங்கன்னா, 6ஆம் எண்காரர்களால் இவர்களுக்கு நன்மை கிடையாது. 1ஆம் எண்காரர்களால் 6ஆம் எண்காரர்களுக்கு நெறைய நன்மை. இது ஓகே. மாதிரி ஒவ்வொரு நம்பருக்குமே தனித்தனியா குணங்கள் இருக்கு. ஓகே. அவர்களுக்கு ஏத்த பேர்ஸுங்கிறது இருக்கு.